வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிடுவது மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு என்ற கோட்பாட்டுக்கு முழுமையான ஆதரவு தெரிவிப்பது என்று இரண்டு முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. வாருங்கள், தமிழக அரசியல் தலைவர்கள் மிக மூத்தவர்களில் ஒருவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவருமான இடதுசாரி இயக்கங்களின் முன்னோடி திரு தா பாண்டியன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் அவருடன் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். 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 ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இடதுசாரி இயக்கங்கள் சார்பா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவெடுத்திருக்கு. இந்த பல கட்சிகள் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டாம் முடிவு பண்ண பிறகு ஆர்கே நகர்ல போட்டியிடலாங்கிற முடிவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வர காரணம் என்ன? இப்ப ஆர்கே நகர் தொகுதிக்கு அதில் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதிலிருந்து தானாகவே விலகிக் கொண்டதாக சொல்லி இன்றைய முதலமைச்சருக்கு நீதிமன்றம் முதலிலே வழங்கிய தீர்ப்பு, இரண்டாவது வழங்கிய தீர்ப்பை அடிப்படையில் முதலிலே தண்டனை, ஆகவே பதவி நீக்கம், இரண்டாவது தீர்ப்பில் விடுதலை, பதவிக்கு போவதற்கு வழி திறக்கப்பட்டது, பதவி பொறுப்பை ஏற்றிருக்கிறார். அதை சரிப்படுத்திக் கொள்ள தேர்தலில் நின்று வெற்றி பெற வேண்டும் என்று அந்த இடத்திற்கு அவர் போட்டி போடுகிறார். ஆனால் ஆர்கே நகரிலே ஏன் போட்டி போடுகிறீர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவெடுத்திருக்கிறீர்கள்? நாடாளுமன்ற தேர்தலிலிருந்தே நாங்கள் போட்டி போடுவது என்பது தொடங்கிவிட்டது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டுமே மாநில கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்களுடன் உடன்பாடு வைக்கலாம். அவர்கள் வகுப்புவாதிகளாக, ஜாதிய கட்சிகளாக இல்லாமல் இருந்தால். அதைவிட மிக முக்கியமான நிபந்தனை, அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடனோ பாரதிய ஜனதா கட்சியுடனோ தேர்தல் உடன்பாடு அல்லது உறவு என்று என்ன வகையில் வைத்திருந்தாலும் அவர்களுடனும் உறவு கொள்ளக்கூடாது. எனவே இரு தடைகள், ஒரு அனுமதி. அந்த வகையில் பார்த்த பொழுது இது பாரதிய ஜனதா கட்சியுடனும் காங்கிரசுடனும் சேராத நிலையில் இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். எனவேதான் சட்டமன்ற தேர்தலிலும் அந்த அளவுகோலின்படி நாங்கள் உறவு வைத்தோம். மார்க்சிஸ்ட் கட்சியும் உறவு வைத்தது. நாடாளுமன்ற தேர்தலின் போதும் அந்த உறவுக்கு அவரே தான் அழைத்தார். உங்கள் அனைவருக்கும் நன்கு நினைவிருக்கும் நினைக்கிறேன். அது அகில இந்திய தேர்தல் என்பதால் அவர் தமிழ்நாட்டில் உள்ள மாநில செயலாளரையும் தமிழ்நாட்டில் மாநில செயலாளராக அப்போது இருந்த என்னையோ அழைக்கவில்லை. மாறாக அகில இந்திய செயலாளருக்கு அவரே நேரில் அழைப்பு விட்டு அவர்கள் எனக்கு சொன்னார்கள், தங்களை சந்திக்கும்படி சொல்லியிருக்கிறார்கள், உனக்கு அழைப்பு வந்தார். சரி, அவர் சொன்னால் என்ன, நீங்கள் சொன்னாலும் வாருங்கள், உங்களுடன் நான் வருகிறேன் என்றுதான் போனேன். ஆக ஒரு அகில இந்திய தேர்தல், ஒரு அகில இந்திய பார்வை. எனவே மத்திய தலைமையுடன் தான் பேசுவேன் என்று அவர் அழைப்பு விட்டு வந்தார் என்பதும் நாங்கள் போனோம் என்பதும் நீங்களே காட்சிகளிலே காட்டியிருக்கிறீர்கள். அவரே தான் அவரிடம் நீங்கள் கேள்வி அன்றைக்கும் கேட்டீர்கள், என்ன தொகுதி உடன்பாடெல்லாம் பேசிவிட்டீர்களா என்றும் கேள்வியை கேட்டீர்கள். இல்லை, இப்பொழுது நாங்கள் உறவு கொண்டிருக்கிறோம், தேர்தல் தொகுதிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், பின்னர் அறிவிக்கப்படும் என்று சொன்னவர் 2 நாட்களுக்குள்ளாகவே அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கிவிட்டார். இறங்கியதோடு மட்டுமல்ல, அவர்கள் யாரோ 2-3 பிரதிநிதிகளை வைத்து இந்த கட்சியோடு பேச சொல்லியிருந்திருக்கிறார். நான் நிறுத்தி சொல்கிறேன், அவர் பேச சொன்னபடி அவருடைய பிரதிநிதிகள் மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்களை சந்தித்திருக்கிறார். என்ன உரையாடினார்கள், சரியாக என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. நான் அப்பொழுது திருச்சியில் இருந்தேன், வெளியூர் பயணத்தில் இருந்தேன். எனக்கு தொலைபேசியின் மூலம் சொன்னார்கள், பேச்சுவார்த்தை முறிந்துவிட்டது, அவர்கள் உங்களோடு உறவு இல்லை என்று சொல்லிவிட்டு எழுந்து போய்விட்டார்கள் என்றார். உங்களுக்கு தகவல் தெரிவித்தது அதிமுக, மார்க்சிஸ்ட் கட்சி, அதிமுக அல்ல. அதிமுக அன்றிலிருந்து இன்று வரையில் எனக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதிநிதி என்ற முறையில் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஏன் வெளியேறினேன் என்று சொல்லவில்லை. ரொம்ப வியப்புக்குரிய விஷயம் தான். திரு தாப்பாண்டியன் அதிமுகவோட ஒரு நல்ல இணக்கமான புரிதல் என்று உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு உணர்வு எவ்வளவு உண்மை என்பதை இருந்து தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் இன்று வரை தொடர்பை இல்லை. எப்பொழுதுமே மாய தோற்றத்தை நம்பியே பின்னாலே போகிற ஒரு பெரிய பலவீனம் இந்திய மக்களுக்கு உண்டு, குறிப்பாக தமிழக மக்களுக்கு உண்டு. அந்த உறவு முறிந்த பிறகு ஒரு நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட முடிவு பண்ணிடலாம். இப்போ இந்த இடைத்தேர்தல் அல்ல, நாடாளுமன்ற தேர்தலிலேயே போட்டியிட்டோம். நிச்சயமாக. ஏனென்றால் எங்கள் கட்சியை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார், ஒவ்வொரு தேர்தலும் நாங்கள் பங்கெடுக்காமல் உடனே துறவரம் கொண்டு விட முடியாது. நிச்சயமா. இப்ப சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இருந்தது, நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அவர்களே முறித்துக் கொண்டார்கள். இல்லாமல் போனதற்கு நாங்கள் காரணம் அல்ல, அவர்களே முறித்துக் கொண்டார்கள். காரணம் கூறாமலே அவர்கள் எங்களுக்கு பலம் இருக்கிறது, எங்களுக்கு துணை வேண்டாம், நாங்களே போட்டி போடுகிறோம் என்றார். அவர்களே, முறித்ததும் அவர்களே. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல
தங்களுக்கு பலம் இருப்பதை அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். 39 தொகுதியில 37 தொகுதியில் வெற்றி பெற்று மற்ற கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமலே அவருடைய வாக்கு இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற முடியும் என்று நினைத்து விட்டார்கள், நிரூபித்து விட்டார்கள். இப்ப அப்படி ஒரு சர்வ வல்லமை பொருந்திய மக்களிடம் வெகுமக்களிடம் ஒரு ஆதரவு பொருந்திய கட்சியாக இன்றைய தேதியில் அதிமுக திகழும் போது அந்த கட்சியை எதிர்த்து ஒரு இடைத்தேர்தல், அதுவும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவே போட்டியிடக்கூடிய தொகுதியில் வந்து போட்டியிடும் போது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பலவீனத்தை காட்டக்கூடியதாக இல்லையா? நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஒரு 80 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிற பல போராட்டங்களை கண்ட கட்சி. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய மூத்த தலைவர்கள் முன்னோடிகள் சொல்லுவார்கள், அவர்கள் இந்த கட்சியை தொடக்குகிற போது கூடியவர்கள் ஒரு 10 பேர் தான் கான்பூரில். அப்பொழுது வெள்ளைக்காரர்கள் நம் நாட்டை ஆண்டவர்கள், இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தின் பெரும்பகுதியை அடக்கி ஆண்டார்கள். கடலெல்லாம் அவர்கள் ஆதிக்கத்திலே இருந்தது. இன்னும் பெருமையோடு சொல்லிக் கொள்வார்கள், சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம். அது உண்மையும் கூட. அதை எதிர்த்து இந்த 10 பேர் கூடுகிற பொழுது அந்த ஆட்சியை அகற்றுவோம், இந்தியாவை விடுவிப்போம், அதோடு நிறுத்தவில்லை, பொது உடைமை சமுதாயத்தை அமைப்போம் என்று முழங்கினார். உடனே சிறைப்பட்டார்கள், வதைக்கப்பட்டார்கள், வழக்கு வந்தது. இது வரலாறு. எனவே அந்த 10 பேர் என்ன முழக்கத்தோடு தொடங்கினார்களோ அதை விட இன்றைக்கு நாங்கள் பல்லாயிரம் பேர், பல லட்சம் பேராக இருக்கிறோம். உங்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு பெரிய அதிக அளவில் விஸ்தரிக்கப்பட்டிருந்தாலும் கூட, விரிவாகி இருந்தாலும் கூட, இது தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அளவு இருக்கிறதா என்றால் இல்லை என்று நீங்களே ஒப்புக்கொள்வீர்கள். தேர்தலை வைத்து ஒரு கட்சியினுடைய கடமைகளை நீங்கள் முறிவு செய்யக்கூடாது. இன்னும் அந்த சூழல் வரவில்லை. தேர்தல் அரசியல் நீங்க சொல்வதை ஒப்புக்கொள்கிறேன். இந்த தேர்தல் மூலம்தான் தீர்மானிக்கப்படுகிறது. மக்களும் அதை வைத்துத்தான் கவனிக்கிறார்கள். பொதுமக்களை கூட ஒரு அரசியல் கட்சி பலமுள்ள கட்சி, பலவீனமான கட்சி என்பதை நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு எத்தனை இடங்கள் உண்டு, சட்டமன்றத்தில் ஒரு இடம் உண்டு, நகராட்சிகளில் இருக்கிறார்களா, அது ஓரளவு உண்மையும் கூட. அது ஒரு குறை இருக்கிறதா, அது ஒரு பெர்ஃபெக்ட் டெசிஷன் என்று சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஜனநாயகத்திலேயே இதுதான் திட்டவட்டமான தீர்ப்பு என்று சொல்ல முடியாது. எனவே ஜனநாயகத்தை பற்றி எழுதுகிற லார்ட் ஆக்டனே சொன்னான், "ஓ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் டெமோக்ரசி, yet I love you." தேர்தல் முடிவை பொறுத்தவரை பெரும்பான்மை சிறுபான்மை தான் தீர்மானிக்கும். நீங்கள் எவ்வளவு எதிர்த்தாலும் எவ்வளவு நியாயம் சொன்னாலும் அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. ஜெயிக்கிறவங்க யாரோ அவர்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும், அவர்கள் தான் சட்டத்தையே வகுக்க முடியும். அப்படிங்கும்போது நம்ம இன்னமும் அந்த பழைய விஷயம் பேசிட்டு ஜெயிச்சுட்டாங்கனாலே அவங்க வந்து சரியான ஆளுன்னு சொல்லி சொல்லுவோம். மக்கள் தீர்ப்பை அந்த பழமொழியே இருக்கு, நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்சஸ் இட்செல்ஃப். உண்மை. எவ்வாறு பணம் சேர்த்தா என்று எவனும் கேட்பதில்லை. பணக்காரன் அவன் குவித்து வைத்துள்ளது எவ்வளவு என்பதை வைத்துதான் அதுதான் எனக்கு கேட்கிறேன் மதிப்பீடு செய்கிறார். எனவே அந்த சமுதாயத்தில் அவன் எவ்வாறு வெற்றி பெற்றான் என்ற நியாயத்துக்குள்ள யாரும் போக மாட்டார். இல்ல, இன்னைக்கு ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஜெயலலிதா, தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவை எதிர்த்து ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, அந்த நம்பிக்கை எந்த அளவு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்பொழுது தேர்தலில் முடிவை வைத்தல்ல, கடமையை வைத்து நாங்கள் தேர்தலில் இறங்குகிறோம். முடிவு எதுவாக இருந்தாலும் அதற்காக நாங்கள் விலகி நிற்க முடியாது. மக்களிடம் எங்கள் அரசியலை சொல்லுவோம், மக்கள் என்ன தீர்ப்பளிக்கிறார். இன்னொன்று, நேற்று இருந்த மக்களை தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்று ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அவர்கள் கல் அல்ல, ஒவ்வொரு நொடியும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஏதாவது மாற்றம் ஒரு எதிர்பார்க்கிறீங்களா? என்ன எதிர்பார்க்கவில்லை, மாற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிறோம். அவர்களாக மாறுவார்கள் என்று எதிர்பார்ப்பது வேறு, நாம் முயன்று மாற்ற வேண்டும் என்று முயற்சிப்பது வேறு. முயற்சிக்க வேண்டியது ஒரு கட்சியின் கடமை. திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், தமாக, பாமக என்று இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் புறக்கணித்திருக்கிற நிலை, நீங்கள் எந்த நம்பிக்கையில் பொருள்? நாங்கள் இப்போ இதற்கு முன்பே நாங்கள் ஸ்ரீரங்கத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் இதே இந்த அம்மா விலகிக் கொண்ட தொகுதியிலே போட்டியிட்டோம். இருவரும் சேர்ந்து போட்டியிட்டோம். மக்களிடம் சொல்ல வேண்டியதை சொன்னோம், அவர்களுக்கு திருப்தி இல்லை, அவர்கள் வாக்களிக்கவில்லை. அதனால் நாங்கள் சோர்வடையவில்லை. ஒரு பாடம். ஸ்ரீரங்கத்தில் இப்போ ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய இதே திரு டிராபிக் ராமசாமிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளருக்கும் கிட்டத்தட்ட நெருக்கமான எண்ணிக்கையில் போயிட்டு இருந்தது. ஒரு சுயேட்சை வேட்பாளர் பெறக்கூடிய வாக்குகள் அளவுக்கு தான் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய வாக்கு இருந்தது. இப்பயும் இதே ஆர்கே நகர் தொகுதியிலையும் கூட அதே டிராபிக் ராமசாமி போட்டியிடுகிறார். அப்ப ஒரு 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 நீண்ட பாரம்பரிய அதீத வேர் கொண்ட ஆழமான வேர் கொண்ட ஒரு இடதுசாரி இயக்கம் கூட ஒரு சுயேட்சை வேட்பாளர் அளவுக்கு தான் வாக்கை பெற முடியும் என்றால் நீங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் நினைக்கவே இல்லையா? நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி என்பதை எங்கள் கட்சியின் மகாநாட்டிலே விவாதித்தோம். 2 கட்சிகளின் மகாநாடுகளிலும் விவாதித்திருக்கிறோம். அண்மையிலே தான் நடந்தேறியது அகில இந்திய மகாநாடுகள். நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி எங்களுக்கு இன்று நேற்று தொடங்கவில்லை. அநேகமாக 75ஆம் ஆண்டுக்கு பிறகே தொடங்கிவிட்டது. அங்கும் இங்குமான சரிவுகள் தொடங்கி இருக்கிறது.
அது இறுதியாக மேற்கு வங்கம் ஏற்பட்ட சரிவு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏனென்றால் ஒரு 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியை நடத்தினார்கள், பல சாதனைகளையும் புரிந்தார்கள், மக்கள் பாராட்டினார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர் முதலமைச்சராக இருந்த ஜோதிபாஸ் அவர்களை இந்தியாவின் பிரதமராக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகள் அல்ல, கம்யூனிஸ்டுகள் அல்லாத கட்சியை நிறைய போய் வேண்டுகோள் விட்டார். மறுத்தது தயங்கியது கம்யூனிஸ்ட் கட்சிகள். அதுதான் எங்களது வரலாற்று பெரும் பிழை, இமாலய பிழை. இதுபோல பல தவறுகளை நாங்கள் செய்தும் இருக்கிறோம். மக்கள் என்ன நினைக்கிறார்கள், விரும்புகிறார்கள் என்பதற்கு ஏற்ப போவதில்லை. சில சமயம் நான் வணங்காமுடி என்று சொல்லலாம், அதற்காக நிலையிலே போய் முட்டிக் கொண்டிருக்க கூடாது. இது இந்த இடதுசாரி இயக்கங்களுடைய இந்த தேக்க நிலை என்னைக்கு முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப சிரமப்பட வேண்டும். அது எங்கள் கட்சி ஒப்புக்கொண்டு செய்ய வேண்டிய ஒரு வேலை. நாங்கள் அதை மறைக்காமலே பேசுகிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இந்திய நிலைமை, இந்திய மக்களுடைய சிந்தனை இன்றைக்கு பழையபடியும் எடுத்துக்கொண்டு ராமாயண காலத்தில் என்ன நடந்தது, மகாபாரத காலத்தில் என்ன, சுதந்திர போராட்ட காலத்தில் என்ன நடந்தது, அதெல்லாம் முடிந்தது. இன்று என்ன எதிர்பார்க்கிறார் நமக்கே தெரியும். நான் மாணவனாக இருந்த காலத்திலேயே ஜீவா பேசுகிறார், நான் ஒரு கம்யூனிஸ்ட் அனுதாபி என்ற முறையில் 26 கிலோமீட்டர் சைக்கிளிலேயே போய் அந்த கூட்டத்தை கேட்பதற்காக ஓடிப்போய், சைக்கிளில் நாங்கள் ஒரு 8 மாணவர்கள் போய் அங்கே மைதானத்தில் மணலிலேயே ஒரு பெரிய மேடை கட்டி அதிலே பெருமையை உட்கார்ந்து நாங்கள் ஒரு மணிக்கணக்கில் ஒரு கூட்டத்தை கேட்டிருக்கிறோம். திரும்பவும் குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் அந்த 24 மைல் போயிருக்கிறோம். இன்று இலை போட்டு அழைத்தாலும் வரமாட்டார், பிரியாணி கொடுக்க வேண்டியிருக்கு. அதோடு மணலிலே உட்கார்ந்து கேட்கிற மனிதனை தமிழகத்திலே பார்க்கவே முடியாது. நாற்காலிகள் தேவை, குழல் விளக்குகள் தேவை, விளம்பரங்கள் தேவை, பிறகு தலைவர்கள் அந்த மேடைக்கு வருகிற அலங்காரங்கள் தேவை. இது சரியா தவறா என்பது வேறு, மாற்றுவது எப்படி என்பதை நாம் படிக்க வேண்டும். அரசியல் குறை சொல்லுவதால் மட்டுமே ஒரு மாற்றம் வந்துவிடாது. அரசியல் மாறிவிட்டது. நிச்சயமாக மனோநிலை மாறியிருக்கிறது, அது மாறும். மக்களின் மனநிலை மாறியதுதான் சோவியத் ஆட்சியில் இளைஞர்கள் எதிர்த்து போராடியதற்கே காரணம். ஆனானப்பட்ட வரலாறு படைத்த லெனினுடைய சிலை இழுத்து படிக்கிற போது ஏன் என்று கேட்க ஒருவன் இல்லை. நான் அதை அவர்கள் உடைத்ததை பற்றி அல்ல, அதை எதிர்க்காமல் இருக்கிறானே என்று கண்டு அந்த காட்சியை கண்டு கண்ணீர் விட்டவன். அதுதான் மாற்றம். ஆகவேதான் சொல்லுகிறேன், இந்த உண்மையை ஒப்புக்கொண்டு நான் பிடித்த முயலுக்கு 3 கால் 1937 நான் புரட்சி செய்தேன், கைவிடி கொண்டு வீசினேன், பழங்கதை, நெடுநட்ட கனவு. இன்று என்ன செய்ய வேண்டும்? இந்த சந்ததிக்கு என்ன சொல்ல வேண்டும்? கற்க வேண்டும், மக்களுக்கு கற்பிக்கவும் வேண்டும். இப்ப இந்த தேர்தல்ல இந்த கட்சிகள்லாம், பிரதான கட்சிகள்லாம் போட்டியிடல அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டியிட வேண்டாம் முடிவெடுத்திருந்தா இது இயல்பிலேயே அதிமுக ஒரு பின்னடைவா இருக்காதா? எந்த ஒரு கட்சியுமே அரசியல் அங்கீகாரம் பெற்ற, தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற கட்சி எதுவுமே போட்டியிடவில்லை, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மட்டுமே போட்டியிடார் என்பது இயல்பில் அவருக்கு ஒரு பின்னடைவாக ஆயிருக்காதா? நீங்கள் இதே கேள்வியை கேட்டது மாதிரி இன்னொரு தொலைக்காட்சியின் என்னை சந்திக்கக்கூடிய ஒருவர் கேட்டிருப்பார், அத்தனை கட்சிகளும் தான் பயந்து கொண்டு போட்டி போட பயன்தான் ஓடி விரைவி விட்டார்கள், உங்கள் கட்சிக்கு என்ன வந்தது, ஏன் போட்டி போடவில்லை என்று இதே மாதிரி கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு கட்சியும் அதனுடைய நிலையை விளக்குவதற்கு அதனுடைய அகில இந்திய தலைமை என்ன சொல்லுகிறதோ, மாநிலத்திலும் அந்த குழு கூடி என்ன முடிவெடுக்கிறதோ அதை செய்தாக. இல்ல, ஒரு விஷயம் நீங்க ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு கட்சி போட்டியிடல, இன்னொரு கட்சி போட்டியிடுதுங்கும் போது நிலைமை வேற. நம்முடைய கட்சியுடைய இருப்பை நம்ம நிச்சயம் காட்டணும், மக்கள்கிட்ட இந்த தேர்தலில் போட்டியிடுறதா நம்முடைய வேலை. ஆனா தமிழகத்தில் கூடிய எல்லா கட்சிகளும் புறக்கணிக்கக்கூடிய ஒரு தேர்தலை இடதுசாரி இயக்கங்களும் புறக்கணித்திருந்தால் ஊடகங்கள்ல இருந்து வெளி உலகம் வரைக்கும் எப்படி பேசப்படும்? தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிடுறார், எதிர யாருமே போட்டியிடல, இது போட்டியிடுவதற்கு ஆளே இல்லை என்ற எண்ணத்தை ஏற்படுத்தாமல் அரசியல் கட்சிகள் ஜெயலலிதாவுடைய அரசியலை முற்று முதலாக நிராகரிக்கிறார்கள், மக்கள் நிராகரிக்கிறார்கள், அரசியல் கட்சிகள் நிராகரிக்கின்றன என்ற ஒரு வலுவான சிந்தனையை உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் சொல்லுவது மாதிரி தான் மற்ற கட்சிகள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதை மக்களிடமே எடுத்துச் சொல்வதற்கே நாம் நின்று போட்டியிட்டு விளக்கினால்தான் சரி, அதனால் ஏற்படுகிற காயங்களை ஏற்கலாம் என்ற முறையிலே தான் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி முடிவெடுத்தது. என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை இந்த கேள்வி கேட்கறது, இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட கேட்கலாங்கிற எண்ணத்துல கேட்கிறேன். அப்படி எதிர்கட்சிகள் யாருமே போட்டியிடவில்லை, டிராபிக் ராமசாமி வெர்சஸ் ஜெயலலிதா என்ற நிலைமை வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயலலிதாவுக்கு அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகவே போட்டியிடுகிறது
என்பது போன்ற ஒரு விமர்சனம் ஊடகங்களில் உலவுகிறது. எந்த ஆதாரம்? ஊடகங்கள் எல்லாம் எழுதலாம். ஊடகங்கள் என்னை பற்றியே புகழ்ந்தும் எழுதியதையும் படித்திருக்கிறேன், குழி தோண்டி புதைத்ததையும் எழுதியிருக்கிறேன், சாக்கடை வீசியதையும் நான் சந்தனமாக கருதி இருக்கிறேன். நான் அதை பற்றிய கவலை. கார்ல் மார்க்ஸை சொல்லியிருக்கிறார், மார்க்சிய விஞ்ஞான சிந்தனையோடு விமர்சனம் செய்தால் ஏற்றுக்கொள், விஞ்ஞான சிந்தனையோடு வராத விமர்சனங்களை எல்லாம் நீ கொண்டிருக்கிற லட்சியத்தில் தெருவிலே நடக்கிற போது தெருவிலே இருப்பவர்கள் எதுவும் பேசுவார்கள் என்பதைப் போல அதை கேட்காமல் எப்படி உன் குறியை நோக்கி போவாயோ அதே போல போய் கொண்டிரு என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் எங்களுக்குள்ள பாடம். இப்பொழுது நீங்கள் சொல்லுவதையே நான் சொல்லுகிறேன். நீங்கள் சொல்லுகிறபடி மற்ற டிராபிக் ராமசாமி வைத்து தமிழக அரசியல் தீர்மானிக்கிற அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி பலவீனமாகவில்லை. இரண்டாவது, மற்ற கட்சிகள் போட்டி போடுகிற இடைத்தேர்தல் அந்த மாதிரி நிலைமை இருந்தது, இருக்கலாம். இப்ப அதே நிலைமை, கிட்டத்தட்ட அதே நிலைமை இருக்கு. அது எவ்வளவு தூரத்துக்கு பார்க்கலாம். அப்படி இருந்தால் மாற்ற வேண்டும் என்பதுதான் முயற்சி. ட்ரை அகைன். இல்ல, உங்களுடைய முயற்சி சரி. ஆனால் இந்த என்ன ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உங்களுக்கு எவ்வளவு அசுரபலத்தோடு போட்டி போடாமலே விட்டுவிட்டு அவரை போட்டி போட ஆளே இல்லை என்று சொன்னால் உலகம் முழுமைக்கும் அவர் போட்டி போடுவதற்கு அத்தனை அரசியல் கட்சிகளும் 5 ஓடிவிட்டன என்று எழுதுவார்கள். 5 ஓடிவிட்டன என்ற ஒரு சிந்தனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, எழுதுவார்கள், மறுக்கல. அதே போல எல்லோருமே நிராகரித்து விட்டார்கள் என்று சொல்லும்போது நீங்க பாக்குறீங்க, தேர்தல் புறக்கணிப்பு என்பதை அரசியல் கட்சிகள் தாண்டி மக்களை எடுக்கக்கூடிய விஷயங்களை பாக்குறோம். ஒரு கிராமங்கள்ல, ஒரு நகர்ப்புறங்கள்ல எங்களுக்கு இந்த அடிப்படை வசதிகள் செய்து தரல, நாங்கள் ஒட்டுமொத்த கிராமமும் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறது சொல்லும்போது அதிகாரிகள் அந்த கிராமத்துக்கு சென்று நீங்கள் தயவுசெய்து பங்கேறுங்கள், நீங்க வாக்களியுங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்திருக்கிறோம். ஏன்னா மக்களுடைய எதிர்ப்பு அந்த மாதிரி இருக்கு. அப்ப ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் புறக்கணிக்கின்றன. ஒரு அங்கீகாரம் பெற்ற பதிவு பெற்ற கட்சியோட போட்டியிடவில்லை என்று வரும்போது தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துடைய கவனத்தை ஈர்த்திருக்காதா? நீங்கள் சொல்ல இந்த முதலில் அப்படி தேர்தல் ஆணையத்தின் மீதும் இந்த தேர்தல் முறையின் மீதும் முழு மொத்தமாக சுமத்துகிற குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை திமுக உள்ளிட்ட மாறாக கட்சிகள். காரணம் நான் சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் தமிழ்நாட்டில் நான் சொல்லுகிற போது எனக்கு பல ஆதாரங்களை காட்டுவதற்கே பலர் இருக்க மாட்டார்கள். ஏதோ இயற்கை கொடுத்த காரணத்தால் நான் பழைய வரலாற்றை நினைவுபடுத்துகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சராக கலைஞர் சர்வ பலத்தோடு இருந்த நேரத்திலேதான் அறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு அந்த கழகத்துக்குள்ளேயே பொறுக்காப்பாளராக இருந்த எம்ஜிஆருக்கும் இவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதனுடைய பலன் அவரை மீது நடவடிக்கை எடுத்தார்கள். அவர் நடவடிக்கை எடுத்ததால் வெளியேறினார், அவர் வெளியேற்றப்பட்டார். அப்பொழுது முதலாக போய் சந்தித்தவர்களில் எங்கள் கட்சி தலைவரோடு போனவர்கள் உயிரோடு மிஞ்சி இருக்கிறவன் நான் தான். இன்றுள்ள அமைச்சர்கள் கூட யாருமே அப்பொழுது அவரோடு இல்லை. எனவே அவர்களுக்கு பழைய கதை தெரிந்திருக்காது. தொடக்கத்தில் அவரை வீட்டிலே போய் நாங்கள் சந்தித்து பேசிய போதும் அவர் ஒரு கட்சியை தொடக்குவதாக தைரியத்தோடு இல்லை, தயங்கிக் கொண்டிருந்தார். பல தயக்கங்கள். இப்பொழுதெல்லாம் அதை சொல்வதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் அது பலருக்கும் இப்போது தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும். மிக முக்கியமான தலைவரோடு பேசிய பிறகு தோழர் கல்யாண சுந்தரம் அப்பொழுது மாஸ்கோவிலே மருத்துவமனையில் இருந்தார். நாங்கள் உடனடியாக அவரை இங்கே வரவழைத்தோம். அதை பற்றி KPS மேனோன் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். டுடே அண்ட் டுமாரோ என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவர் 2 பேரும் இங்கே விவாதித்திருக்கிறார். எனவே தமிழக அரசியல் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல். கல்யாண சுந்தரம் வந்தவுடனே தோழர் பாலதண்டாயனும் தோழர் KT ராஜு உடன் போனவன் நான் ஒருவன் தான் உயிரோடு இருக்கிறேன். துரதிருஷ்டம், எம்ஜிஆரும் இல்லை, கல்யாண சுந்தரமும் இல்லை, பாலதண்டாயனமும் இல்லை, KT ராஜும் இல்லை. எனவேதான் நான் பல விவரங்கள் வெளியில் கூட சொல்லுவது இல்லை. யாருமே இல்லை என்பதால் இவன் பொய்யை சொல்கிறான் என்றும் யாராவது ஒருவர் சொல்லலாம். ஏனென்றால் சொல்லுகிற தகவல் என்ன? அப்பொழுது அவரை உறுதிப்படுத்தி 3 வார காலத்திற்குள்ளாக திண்டுக்கல் நாடாளுமன்ற துணைத் தேர்தல் வந்தது. அவரை போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் குறிப்பிட்ட பொழுது அவர் ஒரு வேட்பாளர் நிறுத்தினார். அதுவும் ஊர் பேர் தெரியாத ஒருவரை நிறுத்தினார். எங்கள் ஊர்க்காரர் தான், நாயத்தேவர் என்பவர். அப்பொழுது நான் மதுரை மாவட்ட செயலாளராக இருந்தேன். கட்சியின் மதுரை மாவட்ட செயலாளராக இருந்தேன். நான் தான் முழு பொறுப்பேற்றேன். இன்னும் சொல்ல போனால் அப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தல் சின்னம் இல்லை. எனவே அப்பொழுதுதான் அரசியல் கட்சியை தொடங்குகிறார்கள், பதிவு செய்கிறார்கள். எம்ஜிஆரே அதை முதலாக கேட்டது சிங்க சின்னம் வேண்டும் அல்லது யானை சின்னம் வேண்டும் என்று கேட்டார். தோழர் ST சோமசுந்தரம், பம்மல் நல்லதம்பி, KA கிருஷ்ணசாமி இவர்கள் எல்லோரும் ஏனென்றால் அவர்கள் போக முடியாது. நான் மாவட்ட கலை ஆட்சித் தலைவர், பிறகு தேர்தல் ஆணையம், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி போல எங்களிடம்தான் வாக்குச்சீட்டே இருக்கிறது. வாக்காளர் பட்டியலில் எங்கள் கையில் தான் இருக்கிற, அவரிடம் இல்லை. இவை அனைத்தையும் வாங்கி கொடுத்து பிறகு இந்த இரட்டை இலை என்பதை நாங்கள் சோழவந்தானுக்கு போகிற பாதையில் உள்ள ஒரு விடுதியில் உட்கார்ந்து தீர்மானித்தோம். அவ்வாறு தீர்மானித்ததை எடுத்து
நான் பார்த்த சிங்க சின்னம் போட முடியாது, ஏதோ ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. யானை சின்னம் ஒதுக்க முடியாது, அது பாண்டிச்சேரியில் வேறு ஒருவர் பெற்றிருக்கிறார். எனவே அது இல்லாத பொது சின்னங்களிலே எடுத்தோம். அதிலே வரையக்கூடியது மிக எளிதானது இரட்டை இலை. பேசியவன் நான். அந்த இரட்டை இலையை உடனடியாக அங்கீகரித்து, ஆமாம் வெற்றிலை போடாத ஆளே இருக்காது, மிக எளிதாக இருக்கும், வரைவதற்கும் சுலபம், உடனே அதை எழுதுங்கள் என்றார். 3 சின்னங்கள் எழுத வேண்டும். முதல் ஒன்று, இரண்டாவது ஆல்டர்னேட்டிவ், தேர்ட் ஆல்டர்னேட்டிவ். 3லும் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை என்று எழுத சொன்னேன். அது அங்கீகரிக்கப்பட்டது. இதுதான் அந்த சின்னத்திற்கு வந்து போட்டியிட்டோம். அதிமுக முழு விஷயத்துக்கு வருகிறேன். நான் இதை சொல்வதற்குள்ள காரணம் ஒரு நீண்ட வரலாற்றின் தொடர்ச்சி. நாங்கள் நேற்று முளைத்த காளான் அல்ல. இல்ல, நீங்க சொல்லக்கூடிய நீண்ட வரலாற்றின் தொடர்ச்சி என்பது அதிமுகவுக்கும் தாப்பாண்டியனுக்குமான உறவா? இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முடிவு. அதான் சொன்னேன், கல்யாண சுந்தரம் ஆஸ்கோவில்லையே நீங்க வர வேண்டும், பாண்டியன் சொல்லியா? இது வந்து எவ்வளவு வெடி குழந்தைத்தனமான கேள்வி. இல்ல, நாங்க எனக்கு புரியல. அதாவது அதிமுகவுடைய சின்னத்தை உருவாக்குவதில் என்னுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிற சொல்றது வந்து இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை என்னத்தை காட்ட நான் கேட்கிறேன். காரணம் நாங்கள் எடுக்கிற அரசியல் நிலைகள் காரணம். அதைத்தான் சொல்ல வருகிறேன். உடனடியாக துணை தேர்தல் வந்தது. துணை தேர்தலில் எத்தனை பேர் மார்க்சிஸ்ட் கட்சியும் ஆதரித்தது, எங்கள் கட்சியும் ஆதரித்தது. ஆளும் கட்சியில் இருக்கிறார் கலைஞர், முழு பலத்தையும் பயன்படுத்தினார். இவரையே இப்பொழுதும் அவர் இருக்கிறார், அவரை கேட்டால் சொல்லுவார்கள். 1.5 லட்சம் வாக்கள் வித்தியாசத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதிதாக பிறந்த கட்சி, சின்னம் கூட பெறாதிருந்த கட்சி வெற்றி பெற்று காட்டியதா இல்லையா? அதற்கு காரணம் திரு தாப்பாண்டியன் உருவாக்கிய இரட்டை சின்னமா அல்லது இடசாரி இயக்கம்? எம்ஜிஆர் அவர்கள் எழுப்பிய முழக்கம், எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த மக்கள் மத்தியில் இருந்த பிடிப்பு. எக்ஸாக்ட்லி அதே போன்ற ஒரு மாபெரும் செல்வாக்கை இன்று தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா பெற்றிருக்கிறார். மக்கள் செல்வாக்கை. அந்த சின்னம் இன்னமும் அப்படியே இருக்கிறது. இன்று 2011 பெற்ற தேர்தல், அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தல் என்று தொடர்ச்சியாக ஒரு ஹேட்ரிக் வெற்றியை பெற்றிருக்கிறார் தமிழக முதலமைச்சர். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தலில் அவர் எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது என்பதும் உங்களுக்கு தெரிந்த விஷயமா இருக்கிறது. அப்ப வேற எந்த மாதிரியான ஒரு மெசேஜ் இந்த பார்ட்டிக்கு கொடுக்க முடியும், இந்த பொலிட்டிக்கல் ஏரியாவுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒன்றுதானே ஒட்டுமொத்தமான அரசியல் கட்சிகளும் புறக்கணிப்பது. திமுக போட்டியிட்டு இருந்தால் இடதுசாரி இயக்கங்களோடு 100 ஓட்டாவது கூட வாங்கியிருக்குமா? வாங்கியிருக்காரு. நிச்சயமாக 100 ஓட்டு அல்ல, நிறைய வாங்கியிருப்பார். அவர்கள் ஏன் மறுக்கிறார்கள்? தேமுதிக எல்லா கட்சிகளும் எடுத்த முடிவு இது தங்கள் கட்சியுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய தேர்தல் அல்ல. இதை தாண்டி ஒரு செய்தி இந்த மக்களுக்கு சென்று சேர வேண்டும். அதிமுக வெற்றி பெறுவது இந்த இடைத்தேர்தல் சாத்தியமில்லை. ஆனால் ஒரு மெசேஜ், ஒரு செய்தி சென்று சேர வேண்டும். அது என்ன? நீங்கள் நடத்தக்கூடிய அரசியலில் உடன்பாடு கொண்டவர்கள் அல்ல. அந்த செய்தியை கூட இடதுசாரி இயக்கங்கள் சொல்லாமல் அவருக்கு ஒரு சுலபமான, நாங்கள் இடதுசாரி, இன்று உங்களுக்கு தெரியும், இப்ப டிராபிக் ராமசாமியை வென்றார் ஜெயலலிதா என்று சொல்வதற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வென்றார் ஜெயலலிதா அப்படின்னு சொல்வதற்கும் ஒரு இயல்பான வித்தியாசம் இருக்கு. கட்சிக்கு வந்து வாக்கு குறைந்திருந்தாலும் கூட ஒரு மாபெரும் செல்வாக்கு, மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை இந்திய இடதுசாரி இயக்கங்கள் இருக்கிறது. அப்ப அந்த வாய்ப்பை தவறவிட்டது. அந்த வாய்ப்பை இல்லை, நாங்கள் எடுத்திருக்கிறது அரசியல் முடிவு. அதைத்தான் சொல்ல வந்தேன். ஒரு நீண்ட வரலாறு சொல்ல. அவ்வளவு நெருக்கமாக எம்ஜிஆரோடு இருந்த நாங்கள் அவர் போட்டி போட்ட முதல் தேர்தலிலேயே அவருடன் உறவோடு இல்லை. விலகி அதை எதிர்த்துத்தான் போட்டியிட்டோம். அவருடைய செல்வாக்கை தெரியாமல் எடுத்து போட்டியிட்டோமா? போட்டியிட்டு வேட்பாளராக நின்றவன் தோற்றவன் தான். எனவே எனக்கு இது ஏதோ பத்திரிகையில் படித்த பாடம் அல்ல, நான் அனுபவித்து புரிந்து கொண்ட பாடம். இதற்கு முன்னாடி இதே தமிழகத்தில் நடந்த அத்தனை இடைத்தேர்தலையும், இதே அதிமுக ஆட்சியில் கடந்த 4 ஆண்டு நடந்த இடைத்தேர்தலையும் ஒன்று திமுக புறக்கணித்தால் தேமுதிக போட்டியிடும், தேமுதிக புறக்கணித்தால் காங்கிரஸ் போட்டியிடும், அல்ல இடதுசாரி இயக்கங்கள் போட்டியிடும், எங்கேயாவது ஒரு இயக்கங்கள் போட்டிட்டே இருந்தது. இப்படி அறுதி பெரும்பான்மை கட்சிகள் புறக்கணிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அமைந்திருக்கக்கூடிய. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஆர்கே நகர் ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தானா? அதற்கு முன்னால் 5 தொகுதிகளில் வந்தது. தொண்டாமுத்தூர், இளையாங்குடி, ஸ்ரீவைகுண்டம், பர்கூர். அதிமுகவும் போட்டி போடவில்லை, திமுக மட்டும் போட்டி போட்டது. நாங்கள் போட்டி போட்டோம். திமுக ஆட்சியில இந்த கம்பம் உள்ளிட்ட 5 தொகுதியில் வந்து இடைத்தேர்தல் வந்த போது தேமுதிக போட்டியிட்டது. தேமுக போட்டியிட்டது. அதான் நான் ஏதோ ஒரு கட்சி, நான் சொல்வது தேமுதிகவை பார்த்து அந்த வழி நடக்க வேண்டும் என்ற நிலையில் கம்யூனிஸ்டுகள் இல்லை. ஆனால் நீங்க தேமுதிகவோட மன்னிக்க வேண்டும். நீங்க நாம குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். ஆனா தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்குமான உறவு 2011 ஒரு சின்ன விரிசலை கண்ட போது உடனடியாக இதே இடதுசாரி இயக்க தலைவர் அனைவருமே தேமுதிகவுடைய அலுவலகத்துக்கு சென்று உங்கள் தலைமையில் ஒரு அணியை கட்டமைக்க முடியுமா என்று ஆலோசனை பண்ணிருக்கோம் அன்று. ஆனால் நீங்க தேமுதிக பார்த்து நாங்கள் அரசியல் வழி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. கேட்டா பின்பற்ற முடியாது.
அன்றைக்கு அப்படிதான் அவர் எதிர்பார்த்தீங்க. திடீர் அன்று ஒரு நாள் என்று நீங்கள் சொல்லுவது வேறு. அவரை மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளையும் சேர்த்தோம். இல்ல, நீங்க முதல்ல போய் பார்த்தது எல்லா 7 கட்சியும் கட்சியை பார்த்தாலும் யாராவது ஒருவரை முதல் தானே சந்திக்க வேண்டும். இல்ல, அவர் முன்னிறுத்தியதுங்கிறது யாருங்க? ஆகப்பெரிய கட்சி அவரையும் சேர்க்க வேண்டும் என்ற முறையிலே முயன்றோம். அதனால் அவர்தான் அதிக பலன் பெற்றார், நாங்கள் அல்ல. நிச்சயமாக. என்னுடைய கேள்வி வந்து 2006-11 நடந்த அந்த 5 தொகுதி தேர்தல்ல, அதுக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி, ஏதாவது ஒரு தேர்தல்ல இடைத்தேர்தல யாராவது கட்சி போட்டிட்டாலும் 2-3 கட்சிகள் இருந்தது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இடைத்தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற ஆட்சியிலும் வந்தது, அதிமுக ஆட்சியிலும் வந்தது. அவர்கள் புறக்கணித்தார்கள். ஆமாம், ஆனால் நாங்கள் போட்டிக்கிட்டோம். அதான் சொல்றேன், அதிமுகவும் திமுகவும் புறக்கணிக்கிற. உடனே நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா தேமுதிக போட்டி போட்டுச்சா இல்லையா? தேமுக திமுகவை பின்பற்றி தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி முடிவெடுக்குமா? நீங்க பின்பற்ற வேண்டியதே இல்ல. நான் சொல்றது ஏதேனும் 2-3 இந்த தேர்தலையே இந்த கேள்வி எழ முடியாமல் போயிருக்கும். இந்த தேர்தலையே காங்கிரஸோ தமாகவோ தேமுதிகவோ ஏதேனும் ஒரு கட்சி போட்டிட்டு இருந்து அது அவர்களை தான் கேட்கிறேன். இடதுசாரி இயக்கமும் போட்டிட்டு இருந்தால் அப்போ ஒரு 2-3 முறை போட்டி இருக்கு. அரசியல் கட்சி எல்லாம் போட்டி. இப்ப வந்து எந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியும் பதிவு பெற்ற எந்த கட்சியும் போட்டியிடாத போது ஒரு வித்தியாசமான சூழ்நிலை உருவாகும். அன்றும் அப்படித்தான் போட்டியிட்டோம். இந்த தேர்தலில் இதுவரைக்கும் தேர்தல் களத்தையே சந்தித்திராத திரு மகேந்திரனை வேட்பாளர் நிறுத்தியதற்கான காரணம் என்ன? தேர்தல் களத்தில் அத்தனை பேரும் அத்தனை இடத்திலும் பயிற்சி பெற்றுத்தான் வர வேண்டும் என்பது இல்லை. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அனுபவம் கொண்டவர் அவர். 40 ஆண்டுகளில் அவருக்கு அவர் போட்டியிடுவதற்கான தொகுதி ஒதுக்கப்படவில்லை, அவர் போட்டியிட வாய்ப்பு இல்லை. இப்போது வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, போட்டி போடுகிறார். இல்ல, இதற்கு முன்னால் தேர்தல் அனுபவம் கொண்டவர்களை போட்டிருந்தால் இன்னும் சிறப்பா இருந்திருக்குமோ? போட்டி போடுவது ஒரு அனுபவம் அல்ல, மக்களிடம் போய் வாக்கு கேட்பதா. அந்த முறையிலே பார்த்தால் அவர் 57 தேர்தலில் இருந்து எல்லா தேர்தலிலும் பங்கெடுக்கிற கேட்பாளர் தான் இப்பொழுது வேட்பாளர். வாக்கு கேட்பாளராக இருந்தார், இப்ப வந்து வேட்பாளராக இருக்கிறார். இதில் பெரிய வேறுபாடு இல்லை. அன்றைக்கும் கட்சிக் கொள்கையை சொன்னார், இன்றைக்கும் கட்சிக் கொள்கையை சொல்ல போகிறார். எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கப் போவதில்லை, கதிரேறுவாளுக்கு வாக்களியுங்கள் என்றுதான் கேட்பார். இதுல இப்ப இடதுசாரி இயக்கங்களா இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து இந்த தேர்தலை சந்திக்குது. இதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்டியிடாம உங்களுக்கு கொடுத்ததுக்கான காரணம் என்ன? ஆர்கே நகர் தொகுதியில் அமைப்பு ரீதியாக பலம் பொருந்திய கட்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை விட கூடுதல் பலம். அண்மையில் அவர்தான் கூடினார்கள். அது ஏன் அவ்வாறு ஒதுக்கினீர்கள் என்று நான் கேட்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் நானே கூட நீங்கள் உங்களுக்கு பலம் இருக்கிறது போடுங்கள் என்று கூட ஒரு சில தோழர்களிடம் தனியாக சொன்னேன். ஆனால் அவர்களே முடிவெடுத்தார்கள். ஸ்ரீரங்கத்திலே நாம் போட்டி போட்டோம், இப்பொழுது மாற்றாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டி போடட்டும் என்று முடிவெடுத்தார். ரெண்டும் ஒன்றுதான். அதற்கான காரணம் எதுவும் ஸ்பெசிபிக்கா? எனக்கு பெரிய காரணம் ஒன்றும் இல்லை. இந்த தேர்தலில் இப்ப வந்து நீங்க 2 இயக்கங்களும் ஒன்றாக சேர்ந்து செயல்படும் போது மற்ற இயக்கங்களுடைய அரசியல் ரீதியான வெளிப்படையான ஆதரவை கேட்கக்கூடிய நிலை, பெறக்கூடிய நிலை இருக்கிறதா? அது அகில இந்திய தலைமை கேட்டு மாநில தலைமையும் சேர்ந்து முடிவெடுத்தான். இப்பொழுது மாநில தலைமையில் அந்த கொள்கை முடிவெடுக்கிற இடத்தில் நான் இல்லை. திரு தாப்பாண்டியனுடைய பரிந்துரை வந்து இப்படி கேட்டு பெறுவதுதான் உசிதம் என்பதாக இருக்குமா? தனிநபர் முடிவு கட்சிக்குள்ளே சொல்லலாம், வெளியில் சொல்லக்கூடாது. 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது எடுக்கக்கூடிய நிலைப்பாடுக்கு மற்ற கட்சிகளுடைய ஆதரவை இப்போது கேட்பது ஒரு இடையூறாக இருந்துவிடக் கூடாது. நான் கேட்கக்கூடாது என்றும் சொல்லவில்லை, கேட்கலாம் என்றும் சொல்லவில்லை. அதை சொல்ல வேண்டியது மத்திய தலைமை, மாநில தலைமை. மிக குறுகிய அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். குறுகிய காலமோ நீண்ட காலமோ முடிவு அவர்கள் எடுத்தால் மறுநொடி அதை செய்யலாம். அவர்கள் முடிவெடுக்காத போது நான் போய் செய்தால் உன்னை யார் அங்கே போக சொன்னது என்று கேட்டால் நான் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடையோ திமுகவுடையோ இடதுசாரி இயக்கங்கள் கூட்டணி வைக்காது என்று உத்தரவாதமாக சொல்ல முடியுமா? அதையும் மத்திய தலைமை தான் முடிவு செய்ய வேண்டும். காங்கிரஸோடு நான் ஒரு துளிதான், புரிஞ்சுட்டேன். எனவே செய்யுமா செய்யாதா என்பதை என்னால் சொல்ல. காங்கிரஸோடு பாஜகவோட கூட்டணி இல்லை என்று உத்தரவாதமா உங்களாலே சொல்லிவிட முடியும்? அது தெளிவாக சொல்ல முடியும். அது ஏனென்றால் கட்சி மகாநாட்டு முடிவு. அதுபோல மாநில கட்சிகளோடு இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதும் ஒரு அனுமதி. நீங்க முதலே குறிப்பிட்டது போல அந்த அனுமதி என்பது மத்திய தலைமை அனுமதித்தால், காங்கிரஸ் மற்றும் பாஜகவோடு சேர்ந்து செல்வதற்கான தடை இருக்கிறது. ஆனால் மாநில இயக்கங்களோடு சேர்ந்து செயல்படுவதற்கான அனுமதி இருக்கிறது. அப்படிங்கும் போது இப்ப அதிமுகவோட இணைந்து அல்லது வரக்கூடிய வாய்ப்புல திமுகவோட இணைந்து இந்த பிரதான கட்சியோடு இணைந்து செல்வதற்கான வாய்ப்பு எத்தனை சதவீதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்காது. அவர்களே வந்து எங்களுக்கு யாருடைய ஒத்துழைப்பும் தேவையில்லை, நாங்கள் 234 தொகுதியை இன்னும் 260 மாறினாலும் அத்தனையும் போட்டி போடுவோம் என்று அறிவித்து விட்டார் அதிமுக. ஆமா, திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து தங்களுடைய முதலமைச்சர் யார் என்பதைத்தான் அறிவித்திருக்கிறார்கள். யாருடன் கூட்டு சேருவது என்பதை பற்றி அவர் பேசவே இல்லை. திமுக தன்னுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அறிவிச்சிருச்சா? ஆமா, அவருடைய தம்பி சொல்லிட்டாரு. இதுவரைக்கும் ஒரு பொறுப்பாளர், அடுத்த முதலமைச்சர் அவர் என் ஸ்டாலின் தான். அப்படி வார்த்தையை அவர் பயன்படுத்தினா நினைவுல எனக்கு. அவர் இதுவரை பொருளாளர் என்று மட்டும்தான் சொல்லியிருந்தா எனக்கு நினைவு இல்ல. அடுத்து அவர் ஊடகங்களுடைய இன்டர்பிரேஷன் அது வந்து என்ன பண்றோம், நாங்க ஊடகங்களை கேட்டுத்தானே முடிவு பண்ண முடியும். எல்லா இடத்திலும் போய் நாங்க உட்கார்ந்து கேட்க முடியாது, உளவியல் ஆராய்ச்சி பண்ண முடியாது. என்னுடைய நினைவு. ஆனால் நிச்சயமாக அவர் மகனைத்தான் சொல்லுவார். நீங்கள் யூகிக்கிறீர்கள்
2014 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்தப்பட மாட்டார், ஸ்டாலின் முன்னிறுத்தப்படுவார் எதிர்பார்க்கிறீங்க? சந்தேகமே வேண்டாம். அதுக்கு இயற்கையும் காரணம், அவருடைய வயது, ஒரு உடல்நிலை, அதுவும் காரணம். ஆனா ஸ்டாலின் அவர் மகனையோ அல்லது அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அவருக்கு நம்பிக்கையுள்ள ஒருவரை நிறுத்துவதுதான் முறையும் கூட, அதுல தவறு இல்லை. ஆனா ஸ்டாலினே கூட சொல்லியிருக்காரு, இல்ல நாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான், மாற்றுக்கிறது இல்ல, அவர் சொல்லுவார். ஆனால் இயற்கை அவருக்கு உதவ வேண்டும், அவர் நீடூழி வாழ வேண்டும் என்பது எனக்கு உடன்பாடு. ஆனால் இன்றுள்ள உடல்நிலையில் ஒரு முதலமைச்சர் என்ற பொறுப்பை ஏற்று அலைவது நடப்பது என்பது அது அவர்களுக்கே விட்டு விடலாம். அதனால முதலமைச்சர் வேட்பாளராக ஸ்டாலின் தான் முன்னிறுத்தப்படுவார் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? சந்தேகமே வேண்டாம். மத்திய மந்திரி சபையில் ஒரு கேபினெட் மந்திரி யார் என்று சொன்னவுடன் என்ன தீர்மானித்தார் என்பது எனக்கு தெரியும். இவரை விட மூத்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனுபவம் உள்ளவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் யாரை அவர் கேபினெட் மந்திரியாக போட்டார் என்பது எனக்கு தெரியும். நேரு காலத்திலேயே அந்த கேபினெட் மந்திரிகளாக போடுவதில் என்ன இலக்கணங்களை மரபுகளை பின்பற்றினார் என்பதும் எனக்கு தெரியும். அதனால அவர் என்ன முடிவெடுப்பார் என்பது ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஒரு அரசியல் பார்வையாளராக நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க. அந்த வட்டத்தை விட்டு தாண்டி அவருடைய பார்வை வராது. இதுல திமுக ஸ்டாலினை முன்னிறுத்தினால் அவர்களோடு இணைந்து செல்வதில் உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குமா? நான் அந்த முடிவை மத்திய அரசு எடுக்குமானால் அவர்கள் நெருப்புக்குள்ளே குதிக்க சொன்னாலும் குதிப்பேன். மத்திய தலைமை, கட்சி தலைமை, மத்திய தலைமை, மாநில தலைமை யார் எடுத்தாலும். உங்களுடைய பார்வையில் திமுக உடன்படுவது என்பது எனக்கு ஒரு தனி முடிவு. அதை நான் கட்சியே அதற்கு இழுத்து அந்த முடிவை எடுக்க வைப்பதற்கான முயற்சி எந்த காலத்திலும் செய்ததில்லை, இனியும் செய்ய மாட்டோம். உங்களுடைய பார்வையில் திமுகவோடு இணைந்து செயல்படுவது என்பது நெருப்பில் குதிப்பது போல? அது நான் சொல்லுவது முடிவெடுத்தால் அந்த முடிவு எத்தகையதாக இருந்தாலும் குதிப்பேன் என்பதற்குத்தான். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் நெருக்கமாக இருந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அவர் குறளோவியம் புத்தகம் எழுதிய போதே அந்த வெளியீட்டில் முக்கிய பேச்சாளராக அழைத்ததற்கு வாழ்த்துறை வழங்குவதற்கு என்னைத்தான் அழைத்தார். எனவே எனக்கு அவரை நெருப்பாக நான் கருத முடியாது. நெடுநாள் அரசியல் தோழமை, திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு நான் எதிரி அல்ல, அண்மை காலத்தில் வந்த புகார்களுக்குத்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அதிமுக திமுக இல்லாம வேறு ஒரு அணி உருவாகி ஒரு வலிமையான போட்டியை கொடுக்க முடியும் நினைக்கிறீங்களா? மக்களை ஒரு 6 மாத காலம் மக்களிடம் தீவிர பிரச்சாரம் செய்து ஊர் ஊராக சென்று மாற்று திட்டம் ஒன்றை வைத்து நடைமுறையில் செயல்படுத்தக்கூடிய திட்டமாக வைத்து அதை நம்ப வைத்தால் உருவாக்கலாம். அதை முன்னெடுக்கக்கூடிய கட்சி, ஒரு மாற்று அணியை முன்னெடுக்கக்கூடிய கட்சி, அதில் பிரதான தலைமை வைக்கக்கூடிய கட்சி எது என்ற ஒரு குழப்பம் வந்து விடாதா? கட்டாயம் வரும். எப்பொழுதுமே ஒரு கட்சிக்கு மேல் 2, 3, 4 என்று வந்தாலே எது தலை என்ற கேள்விதான் முதலில் எல்லா தலைக்கும் வரும். 2, 3, 4, 5 ஒன்னு எது அப்படிங்கிற கேள்விதான் எல்லாருக்கும். யார் முதல் என்பது வரும். இப்ப பாமக வேறொரு முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து விட்டது. அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்து விட்டது. அதிமுக பற்றி கேள்வி இல்ல, திமுக பற்றி உங்களுக்கே பார்வை இருக்கிறது. இப்ப வாய்ப்பு ஒரு தலைமையை கட்டமைக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு தலைமையில் தன்னுடைய தலைமையில் ஒரு அணியை கட்டமைக்கக்கூடிய வாய்ப்பு 2 கட்சிகள் இருப்பதாக நாம் யூகிக்கலாம். ஒன்று தேமுதிக, இன்னொன்று தமிழ் மாநில காங்கிரஸ். இது வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயமா நாம் பார்க்கலாம். இந்த 2 கட்சிகள் தலைமை இருக்கும் போது பிற கட்சிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? நீங்கள் அறிந்த வரையில் ஒரு அரசியல் பார்வையாளராக, ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக, ஒரு அரசியல் பார்வையாளராக தேமுதிகவுக்கும் தமாகவுக்கும் அந்த சிந்தனை, அந்த பலம், அந்த துணிவு இருக்கிறதா? நான் முதல்ல சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் 57 67 காங்கிரஸே, காமராஜர் தலைமையில் உள்ள காங்கிரஸையே முறியடித்து ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று கணக்கு போட்டார்களா என்றால் நிச்சயமாக மக்களிடம் சென்று நம்முடைய பிரச்சாரம் செய்து கொண்டே போனால் வரும் என்று எதிர்பார்த்தார். இரண்டாவது என்ன செய்தார்? உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள், மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் பெருத்த செல்வாக்கு வந்துவிட்டது. 67லேயே வந்த பிறகும் அனைத்து கட்சிகளையும் ஒன்றுபடுத்தினார். சுதந்திரா கட்சியும் ராஜகோபாலாச்சாரி தலைமையில் அந்த கூட்டணியில் இருந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் ராமமூர்த்தி தலைமையில் அதில் இருந்தது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தலைமையில் அந்த அணியிலே இருந்தார். முஸ்லிம் லீக் இருந்தது. மிச்சம் யார்? எனவே அந்த பெரும் அணியை தன் பலம் இருந்தும் சேர்த்து பிறகு அதை அமைத்தார். ஆகவேதான் காங்கிரஸ் கட்சி முறியடிக்க முடிந்தது. அதுபோல் இப்பொழுது பொறுப்பில் உள்ளவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின், மாநில கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர்கள், மத்திய தலைவர்கள் கூடி பேசி அதற்குள்ள முயற்சியை இப்ப இருந்து இறங்க வேண்டும். அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்களோ அது அவர்களுக்கு பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும். நீங்கள் அந்த மாலைக்கான நூலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த மாலைக்கான ஒரு புதிய மாலை உருவானால் அந்த மாலைக்கான ஒரு நூலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, இணைக்கக்கூடிய ஒரு கண்ணியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் தலைமை என்று வரும்போது தமாகவோ தேமுதிகவோ இப்ப கண் முன்னால் தெரியக்கூடிய 2 வாய்ப்புகள் தானே. அதே அவர்களுக்கும் தெரியும். அவர் பொறுப்பை யாரிடமும் நம்பி ஒப்படைத்திருக்கிறோமோ அவர்தான் அந்த முடிவு எடுக்க வேண்டும்.
யாரை சந்திக்க வேண்டும் அல்ல யாருடன் பேச வேண்டும், டெல்லி தலைமையுடன் பேச வேண்டும், அவர்களையும் அழைத்துக் கொண்டு போய் அந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். 2016 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இன்றைய தேதியில் குறைந்தபட்சம் உறுதியாக உத்தரவாதம் தெரிவது 3 அணியால் போட்டியிடும் என்பது உத்தரவாதம் தெரியும். இந்த 2 கம்யூனிஸ்டுகளும் ஒன்றாக இருப்போம் என்பது மட்டும் உறுதி. அது நிச்சயமாக எந்த அணி சேர்வதாலும் சரி, தனி அணி அமைக்கிறதாலும் சரி, 2 இருவரும் உறுதியாக இருப்போம். அது ஒன்றா சேர்வதில் சேர்ந்தாலும் சேருவோம், பிரிவதிலும் சேருவோம், 2 பேரும் ஒன்றாகவே இருப்போம். 2 இடதுசாரி இயக்கங்களுடைய முடிவு ஒன்றாகத்தான் இருக்கும். ஒன்றாகத்தான். ஆனால் இன்னைக்கு தேதியில ஒரு அரசியல் பார்வையா நாம் பார்க்கும்போது குறைந்தபட்சம் 3 அணிகளால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். குறைந்த 4 கூட வரலாம். அதான் குறைந்தபட்சம். பாரதிய ஜனதா ஒண்ணு தனியா வரும், திராவிட முன்னேற்றங்கள் ஒரு பக்கம் போகும், அதிமுக இதுல ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுக்குமா தேர்ந்தெடுக்காதான் தனித்திருக்குமா தெரியாது. பிறகு ஒவ்வொரு கட்சியும் அவர் எடுக்கிற நிலையை பொறுத்து பாட்டாளி மக்கள் கட்சி தென் மாவட்டங்கள் அத்தனையிலும் வேட்பாளர் நிறுத்தி அறிவிச்சுட்டாரு. அப்ப இந்த மாதிரி அணிகள் அதிகம் பிளவுபடுவது அதிமுகவுடைய வெற்றி உறுதிப்படுத்துவதா ஆகாதா? பிளவு என்று வருகிற போது அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகப்படும். எனவே அந்த பிளவுகள் வராமல் என்ன செய்வது நம் கையில் இல்லை. விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு புதிய கோட்பாட்டை முன்னிறுத்தினார். ஆட்சியில் பங்கு, அதிகார பகிர்வு, இதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய கட்சியுடன் தான் எங்களுடைய கூட்டணி அப்படின்னு நாம கேட்கணும் சொன்னா, அதற்கு தமாக, மதிமுக, 2 இடதுசாரி இயக்கங்கள், மனிதநேய மக்கள் கட்சி என்று மிக பல கட்சிகள், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய ஆதரவு தெரிவித்தன. காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு இளங்கோவன் கூட என்னுடைய ஆதரவு உண்டு, நீங்கள் வெளிப்படையா எங்களால் சொல்லலாம் சொல்லி அவரும் கொடுத்திருப்பார். அந்த தெரிஞ்சது ஆட்சியில் பங்கு கேட்பது தேவை என்று. ஆனால் ஆட்சியில் பங்கு என்பதை கட்சிகள் முடிவு செய்ய வேண்டுமா, மக்கள் முடிவு செய்ய வேண்டுமா? இது முதலில் இந்த கட்சிகள் ஒரு திட்டத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். நாங்களும் எல்லாரும் எங்களை ஆளுக்கு 10 என்று பங்கெடுத்துக் கொண்டோம், ஒரு ஷேர் மார்க்கெட்டா, நாங்கள் எங்களுக்கு நீங்கள் நம்பி பொறுப்பு கொடுத்தால் தமிழகத்தினுடைய நிரந்தர நீண்ட கால பிரச்சனை என்பது இந்த நீர் பற்றாக்குறை, இதை தீர்க்க நான் இதை செய்வேன், இது சாத்தியம். அதே போல இப்பொழுது அதிகமாக மக்களிடம் கவலைப்படுவது இந்தியா முழுமையிலும், அது தமிழகத்தில் வாழ்கிற காரணத்தால் தமிழகத்திலும் ஊழல் என்பது நிர்வாகத்தில் பரவலாக இருக்கிறது, கல்வித்துறையிலும் இருக்கிறது, சகல துறைகளிலும் இருக்கிறது. எனவே அது அல்லாத, அதை ஒழிக்கிறோமோ இல்லையோ கட்டாயம் கட்டுப்படுத்துவோம் என்றால் ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். இதுபோல சாத்தியமான மக்கள் ஏற்கக்கூடிய, அதே போல வீடு, சொந்த வீடு என்று இல்லாத மக்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். பல திட்டங்களை அறிவிக்கிறார்கள், அது ஏற்கனவே திரும்ப பார்த்தால் இருப்பவர்களுக்கு தான் போய் சேர்கிறது. எனவே வீட்டு மனையே இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும். இப்படி பல முக்கியமான அவசியமான பிரச்சனைகளை வைத்து மக்களிடம் போய் நம்பிக்கையை கேட்க வேண்டும். ஆதரிக்கிறோம் என்று இந்த அதிகார பகிர்வு என்பதை, ஆட்சியில் பங்கு என்பதை அதிமுகவோ திமுகவோ கொடுத்துட முடியாது. அந்த அளவுக்கான மக்கள் பிரதிநிதித்துவத்தை சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு மக்கள் கொடுத்தால்தான் ஆட்சியில் பங்கு. அதுதான் சாத்தியம். ஒரு தனி கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காமல், தனி பெரும்பான்மை இருந்தும் மற்ற கட்சிகளும் தேர்தலில் பங்கெடுத்ததால் அவர்களுக்கும் ஆட்சியிலே பங்கேற்க முடியும் என்பதை செய்து காட்டியவர் ஜோதிபாசு ஒருவர் தான். மார்க்சிஸ்ட் கட்சிக்கு மட்டுமே அறுதி பெரும்பான்மை இருக்கும், ஆனால் ஃபாரூக்லாக்கையும் சேர்த்துக் கொள்வார். நரேந்திர மோடி சொல்ல மாட்டீங்களா? அறுதி பெரும்பான்மைக்கு பிறகும் சேர்த்துக் கொள்கிற இன்று சேர்த்திருக்கிறார் முந்தியவர் ஜோதிபாசு. வேண்டுமென்றால் இவர் அதை பார்த்து செராக்ஸ் காப்பி எடுக்கிறார் என்று சொல்லலாம். அதுவும் அவர் எடுத்திருப்பது பூராவுமே அது பாரதிய ஜனதா கட்சியின் குட்டிகள் தான், அவர்கள் ஒரு தனி கட்சிகள் அல்ல. ராம்விலாஸ் பாஸ்வான் நீங்க ஐடியாலஜிக்கலாவோ நீங்க எந்த விதத்திலும் சேர்க்க முடியாது. அவரெல்லாம் நீங்க மன்னிக்க வேண்டும், நான் கடுமையான சொற்களை சொல்ல வேண்டும் என்றால், பல சமயங்களிலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராளிகள் மாதிரி நிற்பவர்கள் பதவி என்று வருகிற போது பறிபோய் விடுகிறார். அவர் எந்த காரணத்தாலும் அவர் பாரதிய ஜனதா கட்சியுடன் சேர்ந்த பிறகு அவர் தலித் மக்களுடைய பிரதிநிதியாக என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் மனு தர்மத்தை மீண்டும் புதுப்பிப்பதற்கு முயன்று கொண்டிருக்கிறார் என்பது ஊரறிந்த உலகறிந்த ஒன்று. இடதுசாரி இயக்கங்கள் உட்பட பாரதிய ஜனதாவோடு இணக்கம் கொள்ளாத கட்சியே இல்லை. இடதுசாரி இயக்கங்கள் உள்பட நீங்கள் அவர்கள் ஆதரித்த அமைச்சரவையில் அங்கம் வகித்தீர்கள். அப்ப நீங்க மனு தர்மத்தை கொண்டு வந்து வச்சதெல்லாம் சொல்ல சரியா இருக்குமா? அப்ப ராம்விலாஸ் பாஸ்வான் செஞ்சது சரி, இடதுசாரி இயக்கங்கள் செய்யறது, ராம்விலாஸ் பாஸ்வான் செஞ்ச தப்பு, இடதுசாரி இயக்கங்கள் செய்யறது சரி. நீங்க சொல்றதே கொஞ்சம் திருப்தி சொல்றீங்க. பாரதிய ஜனதா தலைமையில் அமைந்தது அல்ல,
தலைமையில் அமைந்த அவர்களுடைய ஆதரவில் அவர்களும் இருந்தார்கள். அதான் சொல்ல அவருடைய சொல்ல போனால் விபி சிங்கை நாங்கள் இடது பக்கம் இருந்து ஆதரித்தோம், அவர்கள் வலது பக்கம் இருந்து ஆதரித்தார். அதான் சொல்ல அவர் நடுவில் இருந்தவர் விபி சிங், ஒரு கூட்டு அமைச்சர். அதான் சொல்ல அப்படி சொல்லலாம் இல்லையா அவர் அந்த மஞ்சள் கோடு. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் கூட நேற்று பேசும்போது சொன்னார், நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தோம், திமுக பாஜக கூட்டணியில் இருந்தது. இது லாஜிக்கலா பாஜகவுடைய ஆதரவோடு நாங்கள் ஆட்சி அமைப்பதில்லை, அந்த ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை என்று இடதுசாரிகள் மறுத்திருந்தால் என்று நீங்கள் சொல்லலாம். தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட காங்கிரஸ் தவிர அனைத்து கட்சிகளுமே ஒன்று காங்கிரஸ் அல்லது பாஜகவுடைய ஆதரவு, இணக்கம், புரிதலோடு இதே ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கின்றன. கடந்த காலத்தில் பூராவும் இருந்திருக்கிறது. அது கூடாது என்ற முடிவில் திட்டவட்டமாக உறுதியாக இருக்கிறோம். என்னுடைய கேள்வி, இந்த அதிகார பகிர்வு என்ற முடிவுக்கு வரும்போது மக்களுடைய தீர்ப்பை பொறுத்துத்தான் இருக்கிறது. அப்ப சகல கட்சிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவர்கள் வாக்களித்து பிரதிநிதித்துவத்தையும் கொடுப்பார்களானால் ஒரு கூட்டாட்சி என்பது சாதாரண. உங்களுடைய கட்சியுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் நாமே நாம இன்னொரு கட்சிகிட்ட நம்ம அதிகார பகிர்வு கூடும் சொல்லி கேட்கணும், நாமே இதை முன்னெடுப்போம், நாமே ஒரு கூட்டணியா இயங்குவோம் என்று சொன்ன போது அதற்கு சாதகமான பதில் பெறப்பட்டதாக தெரியவில்லை. திரு முத்தரசன் அவர்கள் முன்னெடுத்தார், ஆனால் இதுவே ஒரு அணியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. எடுத்த எடுப்பிலேயே சகலமும் வெற்றி பெற்று விடாது, முயற்சிக்க வேண்டும். முயற்சி திருவினையாக்கும். இந்த அணியில் இணைந்தவர்கள் அனைவருமே இதே போல தொடர்வார்கள், அதே அதிமுக திமுகவோடு கூட்டணி சேர மாட்டார்கள் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, நிச்சயமாக அது சொல்ல முடியாது. அப்ப எடுத்த எடுப்பிலேயே அந்த முயற்சி ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்ததாக யோசித்து அப்படியே பயந்து ஏதோ அலை ஓயட்டும் பிறகு குளிக்கலாம் என்றால் என்றைக்குமே குளிக்க முடியாது. குதித்துத்தான் யூ ஹேவ் டு பிளஞ்ச் இன்டு தி ரூபிகன். என்னுடைய கேள்வி, அதிமுகவோ திமுகவோ அடுத்தவரை நம்பிதான் கட்சி நடத்த வேண்டும் என்ற அளவுக்கு பலவீனப்படாத நிலையில் அதிகார பகிர்வு என்பதை நாம் கேட்டு பெற முடியுமா என்பது என்னுடைய கேள்வி. அவரிடம் போய் கேட்டு நிச்சயமாக பெற முடியாது. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன், மக்களிடம் போக வேண்டும், மாற்று அணியை கட்டமைக்க வேண்டும், அதுதான் அதிகார பகிர்வு. முயற்சிக்க வேண்டும், அது நம் கையிலே இல்லை, ஆனால் முயலாமல் வராது. சோ அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக இந்த 4 கட்சிகள் இல்லாத ஒரு மாற்று அணியை கட்டமைத்து அதுதான் அதிகார பகிர்வுக்கு வித்திடும். முயற்சிக்க வேண்டும். இப்பொழுது அதையும் இந்த தலைமை கூட்டு தலைமையோடு பேச வேண்டும். ஒருவர் தீர்மானித்து, அப்படித்தான் பல கட்சிகளுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். மாநில குழுவே கூடும், தலைவருக்கு செயல் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று 1000 பேர் வெளியே போய் விடுவார். எங்கள் கட்சியில் அப்படி இல்லை. கூடி எடுக்கிற முடிவுதான் கட்சியை கட்டுப்படும். உங்களுடைய கட்சியில மாநில தேர்தல் நடைபெற்ற போது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைவர் யார் என்று, மாநில செயலாளர் யார் என்ற போது நீங்கள் திரு முத்தரசனை முன்மொழிந்தீர்கள், அவர் தான் வெற்றி பெற்றார். அப்ப போட்டியில களத்தில் இருந்தது இதே திரு சி மகேந்திரன் தான், ஆர்கே நகர்ல வேட்பாளர் இருக்கக்கூடியவர். ஏன் உங்களுடைய தேர்வு மகேந்திரனாக இல்லாமல் முத்தரசனாக இருந்தது? 125 உறுப்பினர்கள் மாநில குழுவில் இருக்கிறார். அந்த 125 பேரும் சேர்ந்து அடுத்து இந்த பொறுப்பை ஏற்கக்கூடியவர் யார் என்பதை அவர்கள்தான் ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானிக்கிறார். ஒரு மனிதர் பரிந்துரையின் அடிப்படையில் செய்வதில்லை. ஆனால் ஒரு செயலாளராக இருப்பவர் அவர் பொறுப்பிலிருந்து அந்த கால வரம்பு முடிந்து விலகுகிற போது அடுத்து யார் என்ற பெயரை முன்மொழிய வேண்டும். செயலாளர் முன்மொழிவது மட்டுமல்ல, அதேபோல் மாநில நிர்வாக குழு என்று இருக்கிறது, 31 உறுப்பினர்களை கொண்ட நிர்வாக குழு. அந்த குழு கூடிதான் அடுத்த நிர்வாக குழுக்கு யார் என்ற பட்டியலையே கொடுக்க வேண்டும். இது கட்சியிலே இருக்கிற நடைமுறை. அந்த நீங்கள் பரிந்துரைக்கக்கூடிய பட்டியல் தான் பதவியில் வர வேண்டுமா அல்லது 125 வாக்களிக்க வேண்டும்? பழையபடி நாம் கொடுத்த பரிந்துரையின் மீது மக்கள் வாக்களிப்பார்கள். அதே போல நான் ஒரு பெயரை சொன்னாலும் அதன் மீது வாக்களிப்பார்கள். நான் சொன்னதால ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நிராகரிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அப்படி சம்பவம் ஏதாவது இருந்திருக்குதா? நிறைய நடந்திருக்கிறது. அந்த முன்னால் இருக்கக்கூடிய மாநில குழு பரிந்துரைத்ததை மறுத்து அந்த உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கிறார். வேறு புதிய தலைமை வந்திருக்கிறார். இப்பொழுதே அண்மையிலே நடைபெற்ற தேர்தலில் 4 மாநிலங்களில் அது நடந்திருக்கிறது. இங்கு இந்த முந்தைய தலைமை முந்தைய குழு எதை பரிந்துரைத்ததோ அப்படியே வந்திருக்கிறது. பெரும்பாலும் திரு முத்தரசன் திரு மகேந்திரன் இல்லாத என்ன திரு முத்தரசன் இருப்பதா நீங்க நினைக்கிறீங்க? அது கட்சிக்குள் சொல்லலாம், பொதுவில் சொல்வதில்லை. இருவருமே கட்சியில் முக்கியமான உறுப்பினர்கள். இல்ல, நான் கேட்கறது அவங்களுடைய இந்த பொறுப்புக்கு அவர் இருப்பது நல்லது என்று நான் கருதுகிறேன். எனவே சொல்லலாம். இல்ல, சில நான் கேட்கறது 2 பேர் பற்றிய விமர்சன பார்வையாக இல்லாமல் இவர் செயல் வீரராக இருக்கக்கூடியவர், நல்ல திட்டமிடல் இருக்கக்கூடியவர், நல்ல பேச்சாளர், அந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல. இது இந்த கட்சியை முன்னெடுத்து செல்வதற்கு இந்த விஷயம் அவரிடம் சாதகமா இருக்கிறது, இது நல்ல பலனளிக்கூடியதா இருக்கும், நான் பாசிட்டிவான விஷயமா தான் கேட்கிறேன் என்று பார்க்க வேண்டியுள்ள இந்த 125 பேர் நீங்கள் பரிந்துரைத்த போது உங்களுக்கு அது என்னுடைய அபிப்பிராயம், அதனால் சொல்லி இருக்கிறேன். ஒரு பொறுப்பை நிறைவேற்றுவது என்று சொல்லுகிற போது பேசுகிறாரா எழுதுகிறாரா என்பது மட்டுமல்ல, அனைவரையும் இணைக்கிறாரா கொண்டு செல்கிறாரா என்று வேறு பல
அளவீடுகளும் இருக்கிறது, அனுபவமும் இருக்கிறது. எனவே இதில் ஒருவரை தள்ளினோம் அவரை எடுத்தோம் என்பதல்ல. ஒரு பெண் பார்க்க போகிற போது இரட்டையர்களில் கூட அந்த வலது பக்கம் இருக்கிற பெண்ணை என்பான். 2 பேருக்கும் பார்த்தால் வேறுபாடு கூட இருக்காது, ஏதாவது மச்ச வேறுபாடு இருக்கலாம். அது கண் தான் தீர்மானிக்கிறது. ஏன் என்று கேட்டால் அது அவனுக்குத்தான் தெரியும். அவன் நெஞ்சுக்குள்ளே நீங்கள் புக முடியாது. கூடி எடுக்கக்கூடிய முடிவு கட்சியை கட்டுப்படுத்தும். அது எவ்வளவு பெரிய நல்ல முடிவாக இருக்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். வணக்கம்.